என்னையே இன்சல்ட் பண்ணிட்டல. ராஸ்கல், நீ யாரா வேணா இருக்கலாம்டா. உன் அக்கா எவ்வளவு பெரிய ஆளா வேணாலும் இருக்கலாம். மினிஸ்டருக்கு தெரிஞ்சவங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாதா? யாரு வந்து தடுத்தாலும் தூக்குறண்டா. உன்னை தூக்குறனா இல்லையான்னு பாடுறா. சார், யார் சார் அந்த எக்ஸ்? அவன் டீடைல்ஸ் கொடுங்க சார். நாங்க பிடிச்சு அவனை உள்ள போடுறோம். ஏடி, நான் யாரு சொல்லு. ஏடி, நான் யாரு? அண்டர் கிரவுண்ட் டிபார்ட்மெண்டோட ஹெட், 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள சீனியர் மோஸ்ட் ஆபீசர். என்னாலேயே அவனை பிடிக்க முடியல. என்னோட இத்தனை வருஷம் சர்வீஸையே ஒண்ணும் இல்லைங்கிற மாதிரி என்னையே அவமானப்படுத்திட்டாங்க. அவன் அக்காவை தாண்டி என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. ஆரம்பத்துல இருந்தே அவன் அக்கான்னு யாரையோ சொல்றீங்க. யார் சார் அவங்க? அவதான் எல்லாத்துக்கும் காரணம். அவனை பிடிக்க முடியாம தடுத்ததே அவதான். அவ ஒரு போன் பண்ணா மினிஸ்டர் லைன்ல வராரு. வேணும்னா சிஎம் கிட்ட பேசவான் வேற கிண்டல் பண்றா. சார், டீடைல் மட்டும் கொடுங்க. இந்த கேஸ நாங்க டீல் பண்றோம். அந்த எக்ஸ புடிச்சு உள்ள வச்சு அவன் கிட்ட இருந்து வர்மா பத்தின உண்மையெல்லாம் நான் வர வைக்கிறேன். அந்த வர்மா இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் அவனை புடிச்சு என் அம்மா நிரபராதிங்கிற உண்மைய நான் வர வைக்கிறேன். சார், இது அபிஷியல் கேஸ் மட்டும் இல்ல, என் பர்சனல் கேஸ். இத நான் கண்டிப்பா சக்சஸ் பண்ணி காட்டுறேன் சார். அவனோட டீடைல்ஸ் மட்டும் என்கிட்ட கொடுங்க சார். இல்ல ஏடி, அவன் தப்பானவங்கிற டீடைல்ஸ் மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்கே தவிர அதுக்கான ப்ரூஃப் எதுவுமே நம்ம கிட்ட இல்ல. சோ ப்ரூஃப் கிடைக்கிற வரைக்கும் அவனை பத்தின டீடைல நான் யார்கிட்டையும் ஷேர் பண்ண முடியாது. ஆல்ரெடி இதுல மினிஸ்டர் லெவல்ல இன்வால்வ்மெண்ட் இருக்கு. இந்த சிச்சுவேஷன்ல நாம அவனை ஃபாலோ பண்றோம்னு தெரிஞ்சிட்டா கூட இந்த கேஸை பிரேக் பண்ணி டிஸ்மிஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இதெல்லாம் தாண்டி நாம அவனை பிடிக்கணும்னா நமக்கு ப்ராப்பர் ப்ரூஃப் வேணும். இது எல்லாத்துக்கும் மேல அவன் அக்காவை தாண்டி இப்போ அவன்கிட்ட நம்மளால நெருங்க கூட முடியாது. சார், தப்பா எடுத்துக்கலனா அவங்க அக்கா போன் நம்பர் தர முடியுமா? வேண்டாம் ஐடி, ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது. சார், ஒன்னும் ஆகாது சார், என்ன நம்புங்க. சரி, உங்க யார் நம்பரும் இப்ப அவங்களுக்கு தெரிய வேண்டாம். என் நம்பர்ல இருந்து அவங்களுக்கு கால் பண்ணி தரேன், நீ பேசு. ஹலோ, who's this? ஏடி, தி போலீஸ் டிபார்ட்மெண்ட். என்ன வேணும்? அதான் உங்க ஸ்டேஷனுக்கு தேவையான அளவுக்கு கொடுத்து அனுப்பிட்டேனே. இப்ப எனக்கு எதுக்கு கால் பண்றீங்க? எனக்கு உங்க கிட்ட இருந்து ஒண்ணும் வேண்டாம். உங்க பின்னாடி ஓட்டிட்டு இருக்கானே ஒரு கிரிமினல், அண்டர் வெர்லெட் ஆளுங்களுக்கு ஹெல்ப் பண்ற கூலிக்காரன், போதை மருந்த வித்து எத்தனையோ பேரோட லைஃப் ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கிற சாடிஸ்ட், உங்க தம்பி, அவன் தான் வேணும். ஏய், யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியாம பேசாத. ஒரு அக்யூஸ்டோட அக்கா கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன்னு நல்லா தெரிஞ்சுதான் பேசுறேன். இத பாரு, நான் நினைச்சேன்னா இந்த வேலையில இருந்து உன்னை இப்பவே தூக்க முடியும். மைண்ட் இட். ஆமா, என் தம்பி அக்யூஸ்ட்னு சொல்றியே, அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு? ப்ரூஃப் கண்டிப்பா இருக்கு. ஆனா அது இன்னும் என் கைக்கு கிடைக்கல. அதனாலதான் உங்க தம்பி இன்னும் உங்க பின்னாடி இருக்கான். அது மட்டும் என் கைக்கு கிடைச்சிருச்சுன்னா அப்புறம் கடவுளே வந்து தடுத்தாலும் உங்க தம்பிய பிடிச்சு லாக்அப்ல போட்டு அவன் உடம்ப லத்தியால புண்ணாக்கி அவன் வாயில இருந்து எங்களுக்கு தேவையான உண்மையெல்லாம் நாங்க வர வச்சிருவோம். ஏய், மறுபடியும் சொல்றேன் கேட்டுக்க. என்ன பத்தி நீ சரியா தெரியாம பேசிட்டு இருக்க. என் தம்பிய பத்தி தப்பா பேசினாலே நான் அவங்கள சும்மா விட மாட்டேன். நீ தேவையில்லாம அவன் மேல பழிய போட்டுட்டு இருக்க. வேண்டாம், இத இதோட நிறுத்திட்டு வேற வேலை இருந்தா போய் பாரு. அதான் உனக்கும் நல்லது, உன் டீமுக்கும் நல்லது. என்ன மிரட்டுறியா? மிரட்டலுக்கு பயப்படுற ஆளு நான் இல்ல. திரும்ப திரும்ப நான் சொல்றேன், நான் யாருன்னு தெரிஞ்சதுன்னா நீ ரொம்ப வருத்தப்படுவ. ஏய், யார் நீ? ஒரு கிரிமினல தன்னோட அதிகார பலத்தால காப்பாத்திட்டு இருக்கிற இன்னொரு கிரிமினல் தான் நீ.
ஒரு அக்யூஸ்ட காப்பாத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ற, உன்னையும் தூக்கி உள்ள போடுறனா இல்லையான்னு பாரு. என்ன மிரட்டறியா? இத பாரு, எந்த ப்ரூஃபும் இல்லாம என் தம்பியை அரெஸ்ட் பண்றேன்னு சொல்லி தேவையில்லாம என் குடும்பத்தை அபியூஸ் பண்ணிட்டு இருந்தா அத பாத்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். என்ன ஆனாலும் ஒரு கிரிமினல ரொம்ப நாள் வெளியே சுதந்திரமா சுத்திட்டு இருக்க விடவே மாட்டேன். என்ன சேலஞ்ச் பண்றியா? ஆமா, அப்படி எடுத்துக்கிட்டா எனக்கு அது ஓகே தான். என்கிட்டயே சேலஞ்சா? அதையும் பாத்துரலாம். என்ன நீ பாக்குறதுதான் நீ யூனிஃபார்ம் போடுற கடைசி நாளா இருக்கும். எனக்கு இந்த காமெடி எல்லாம் பிடிக்கவே இல்ல. வேற யாராவது குழந்தைங்க வந்தா இந்த ஜோக்கு சொல்லி சிரிக்க வைங்க. யாரு கால் பண்றான்னு நானே பாக்குறேன். யாருடா? ஏதோ ஒரே ஒரு எழுத்து தான் வருது. ஃப்ரெண்டுமா? ஃப்ரெண்டுமா? ஹலோ. ஏய் கபிலா, ஒரு முக்கியமான விஷயம். வருமா, என்னன்னு சீக்கிரம் சொல்லு வருமா, எனக்கு இங்க நிறைய வேலை இருக்கு. டேய் டாக், அப்படி என்னடா வேலை உனக்கு? எனக்கே ஆர்டர் போடுற? ஐயோ, சொன்னதை தப்பா எடுத்துக்காத. எனக்கு நிச்சயதார்த்தம் நான் சொன்னேன்ல. அதுக்கு